ஏர்போர்ட்ல எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் போய் அவரு பவன் கல்யாண ரிசீவ் பண்ண போய் அந்த அக்காவை கீழே தள்ளி பாவம் இவன் நடத்துறது முருகர் மாநாடு இல்ல சங்கிகள் தேர்தல் பிரச்சாரம் நடத்துறான்னு சொல்லி நேற்று தேர்தல் பிரச்சாரம் பேசுவானுங்க. நீங்க என்னதான் நீங்க தான் ஏற்கனவே வேற தூக்கி ஃபைலர் ஆயிடுச்சு உங்களுக்கு. முருகர் மாநாட்டுல அது என்னடா பாரத் மாதா கி ஜெய், மேடையில கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசம் பாட போறாங்க. நானும் பார்த்தேன். இந்த ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க. பாட்டு பாடுது உங்க சேர்த்து இவங்க கூட பாடுறாங்க. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். மேடையில மதம் மாத்துறாங்க, எல்லாம் நம்ம மதத்தை விட்டு போயிட்டாங்க, மதத்தை கூட்டணுவான்னு சொல்றிய. இந்து மதத்துல எந்த அளவுக்கு இந்துக்கள் அவமதிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த ஒரு முருகர் மாநாடுக்கு காசு கொடுத்து கூட்டணும். அந்த கூட்டம் எதுனான்னு கேட்டா இது இந்து முன்னணி. இந்து முன்னணி என்ன பாஜக நடத்தின மாநாடு தான் சொல்றது. நேற்று அண்ணாமலை நீ என்ன பேசுறேன்னா, இத்தனை கோயில் இந்து சமய அறநிலையத்துறையில எந்த கோயிலும் சரியா பராமரிக்கப்படுறது இல்லைன்னு பேசுறிய. வாயில குழு கூடாது அண்ணாமலை கேட்கறேன். இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இந்த சப்ஜெக்ட்ல. ஆனா என்ன பேச வைக்கிறான் அண்ணாமலை. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு இந்து முன்னணி சார்பிலே மதுரையிலே முருகன் மாநாடு என்று பாஜகவின் தேர்தல் பிரச்சார மாநாட்டை ஒன்று நடத்தி காட்டினார்கள். அது எல்லாரும் தொலைக்காட்சியிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்திருப்பீங்க. நான் துவக்கத்துல ஒரு செய்தி இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நாங்க ஏற்கனவே சொன்னோம், அதாவது இந்து முன்னணி முருகர் மாநாடு நடத்துறாங்கன்னு சொன்னப்போவே சொன்னோம். அதுவும் குறிப்பாக உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழக அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே முருகன் மாநாட்டை நடத்தி காட்டிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முருகர் மாநாட்டை, உண்மையான முருகர் மாநாட்டை முருக பக்தர்கள் வைத்துக் கொண்டு அரசியல் வாட இல்லாத இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே முருக மாநாட்டை நடத்திய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெளிவா சொன்னார். அதாவது இவனுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. நேற்று கூட மேடையில் அதை மறைமுகமா விமர்சனம் பண்ணாங்க. முருக மாநாடு நடத்துறாங்களே இந்து முன்னணி முருகன் மாநாடு நடத்துறாங்க, அவர் தெளிவா சொன்னார். அது முருகன் மாநாடு சொல்லாதீங்க, அது சங்கிகளின் மாநாடு, அது பாஜக மாநாடு, அது தேர்தல் பிரச்சார மாநாடு, அது ஆரிய கூட்டம் நடத்துகிற ஒரு மாநாடு, அது சங்கிகள் மாநாடு, அது முருகர் மாநாடு கிடையாது, அது அரசியல் மாநாடு. தெளிவா பல முறை சொன்னார். என்னை போன்ற ஊடகத்துல பேசக்கூடியவர்கள், சமூக வலைத்தள பேசுபவர்கள் தொடர்ந்து இதை நாங்கள் பேசி வந்தோம். பாருங்க, நாங்க முருகன் மாநாடு நடத்துறது உங்களுக்கு வைத்திருச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா நேற்றைக்கு அந்த மாநாட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க நேற்று நடத்தினாங்க மாநாடு. அது மாநாடா நீங்களே சொல்லுங்க. முருகர் மாநாடாது? ஃபர்ஸ்ட் அதை பேசிடுவோம். முருகர் மாநாடாது ஒரு பொதுக்கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம். அது இந்து முன்னணியை பினாமியை பயன்படுத்திக்கிறாங்க. அதை இந்து முன்னணியை பினாமியை பயன்படுத்தினு பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2026 அவர்கள் நாம் சந்திக்க போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையிலே முருகன் மாநாடு என்கின்ற பெயரிலே அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். ஏன்னா அவரு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, இப்ப நாங்க முருகன்ல தொடங்குறோம், 2026 நாங்க வெற்றி பெறுவோம். முருகர் மாநாட்டுல நாங்க தொடங்கி இப்ப எங்க முருகரை இங்க முருகர்ல ஸ்டார்ட் பண்றோம். முருகர் மாநாட்டுல எங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 2026 ஆட்சி பிடிப்போம்னு யாரு பேசுறது? நயினார் நாகேந்திரன் பேசினார்ல, அதுதான் இது. சரி, ஒண்ணு வேணாம், ஒரு முருகர் மாநாடுனா எப்படி நடத்தணும்? இப்போ இந்து சமய அறநிலையத்துறை சார்பா நடந்துச்சு முருகர் மாநாடு. மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினார், இந்த மாநாட்டுல பேசினாரு. அதை சிறப்பா நடத்தினார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் சிறப்பா நடத்தினார் அந்த மாநாடு. அந்த மாநாடு எப்படிங்க நடந்துச்சு? அந்த நான் அந்த மாதிரிதான் நடக்கும்னு நினைச்சேன். நான் டிவி முன்னால் உட்காந்தேன், எத்தனை டிவி முன்னால் உட்காந்தேன், என்னதான் நடக்குது பாப்போமே சொல்லிட்டு. அந்த மாநாடு எப்படிங்க நடந்துச்சு? ஏங்க, அது ஏதோ வராங்க, அவர் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் வரும்போதே அந்த விமானம் கோளாறுனாங்க. அவர் பிரைவேட் ஜெட்ல வந்தார், சார்ட்டர் ஃபிளைட்ல. அப்புறம் இறங்கினார். அங்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு ஏர்போர்ட்ல எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் போய்
அவரு பவன் கல்யாண ரிசீவ் பண்ண போய் அந்த அக்காவை கீழே தள்ளி, பாவம் எனக்கு ஒரு மாதிரி பரிதாபமாயி போச்சு. ஏன்னா அட்ரஸே காணோம் இந்த அக்கா சரியா அந்த மாநாட்டுல. அந்த அக்காவை கீழே தள்ளி அது கீழே விழுந்து எந்திரிச்சு அப்புறம் எப்படியோ கூட்டின்னு வந்தாங்க அந்த மேடைக்கு. அந்த மேடைக்கு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வரும்போது கீழே எல்லாம் ஏதோ ஒரு பெண்கள் எல்லாம் ஒரு நடனம் ஆடின்னு இருந்தாங்க. ஆன்மீக பாட்டு போட்டு நடனம் ஆடின்னு இருந்தாங்க. மேடைக்கு வந்தாங்க. மேடைக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு? மீட்டிங் பேசுற மாதிரி மீட்டிங் பேசினாங்க. அவர் நயனார் நாகேந்திரன் வந்தாரு. அது தெலுங்குல பேசுறேன்னு அது என்ன மொழி பேசுறாருன்னு நமக்கே தெரியல. పవన్ కళ్యాణ్ గారు చిరంజీవి వజ్జేంది అన్నారు తెలుగు நான் தெலுங்கு பேசிட்டேன்னு பாரு எல்லாரும் இனிமே அது தெலுங்கு அப்படி இல்லை பார்த்து நயினார் நாகேந்திரன் அவர்களே அது இல்லை தெலுங்கு பவன் கல்யாண் வந்து மதுரைக்கு முருகர் மாநாடு வந்துகிறாரு அதை நீங்க சொல்றதா நினைச்சு என்ன சொல்றீங்க அப்படி அதான் పవన్ కళ్యాణే శిక్షా పేరు அப்படி இல்லை మన పవన్ కళ్యాణ్ గారు మన మధురైకి వచ్చుండారు మనకంతా చాలా సంతోషం சொன்னோம் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் மீட்டிங் பேசுற மாதிரி பேசினாங்க இப்போ திராவிட மாடல் அரசியல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடந்த மாநாடு எப்படிங்க நடந்துச்சு அந்த மாநாடு 2 நாள் என்ன நடந்துச்சு மாநாடு அவ்வளவு ஆன்மீக சொற்பொழிவுகள் மங்கையர்க்கரசி போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் சுகசிவம் எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவுகள் முருகர் பக்தி பாடல்கள் ஆதீனங்களுடைய சொற்பொழிவு அதுல ஒரு சின்ன பாப்பா ஒண்ணு பாடிச்சு மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு வந்து அந்த அந்த குழந்தையினுடைய கச்சேரி வச்சிருந்தாங்க அந்த பாப்பா பாட்டு பாட அப்படியே கண்கள் நடனமாடுச்சு அந்த குழந்தை அந்த மாநாடு ஹைலைட் அந்த குழந்தை தான் அந்த குழந்தையினுடைய அந்த பக்தி பாடல் தான் 2 நாள் என்ன மாநாடு இந்தி இசை சவுந்தரராஜனே அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க இந்தி இசை சவுந்தரராஜனே அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க உலக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 30 உலக நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அங்க ஏதாவது அரசியல் பேசப்பட்டதா சொல்லுங்க இங்க முழுக்க முழுக்க இவங்க என்ன பேசினாங்க முழுக்க அரசியல் பேசினாங்க அந்த மாநாட்டுல அரசியல் பேசப்பட்டதா அரசியல் பேசப்பட்டது முதல்ல கட்சிக்காரே மாநாட்டுக்கு அலோ இல்ல தெரியுமா உங்களுக்கு சும்மா அந்த லோக்கல் அமைச்சர 2 பேர் தான் அவட கீழே தான் உட்காந்தாங்க கட்சிக்காரங்க யாருமே அந்த மாநாடு வரக்கூடாதுன்ட்டாங்க இல்லைன்னா அந்த நேற்று நடந்த மாநாடோட 100 மடங்கு மாநாடு நடந்திருக்கும் பழனியில இது வந்து முழுக்க ஆன்மீகவாதிகள் முருக பக்தர்களுக்கான மாநாடு என்று சொல்லி அவ்வளவு ப்ராப்பரா நடந்துச்சு இப்ப இந்த மாநாடு நடந்த பிறகு அந்த மாநாட்டுக்கு போனவங்க இந்த மாநாட்டுக்கு போனவங்க இல்ல அரசாங்கத்தின் சார்பிலே இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே பழனி கோயில் நடைபெற்ற அந்த முருகர் மாநாட்டுக்கும் இவர்கள் மதுரையில் நடத்திய பாஜகவின் சங்கி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறவங்க தெரிஞ்சிருப்பீங்க இதுதான் நாங்க அடிச்சு சொன்னோம் எங்களுக்கு வைத்தறிச்சல் ஒண்ணும் கிடையாது இவன் நடத்துறது முருகர் மாநாடுல சங்கிகள் தேர்தல் பிரச்சாரம் நடத்துறான்னு சொல்லி நேற்று தேர்தல் பிரச்சாரம் பேசுவானுங்க இதுல நீ என்னதான் நீங்க தான் ஏற்கனவே வேலை தூக்கி ஃபைலர் ஆயிடுச்சு உங்களுதான் ஏற்கனவே நீங்க வேலை தூக்கி ஃபைலர் ஆயிடுச்சு இல்ல ஒன்றிய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கும் போது திருத்தணியில தூக்குனாரா வேலூர் ஆமா திருத்தணியில வேல் தூக்குனாரா வேல் யாத்திரை வரான்னாரு சுமார் ஒரு 10 நாள் கூட போல அதுக்குள்ள முடிச்சுக்கினார் ஏற்கனவே நீங்க எல்லாம் முருகன் எல்லாம் கையில எடுத்து முருகன் உங்களை கையில விட்டாச்சு இப்ப திரும்பி முருகனை கையில எடுக்கிறாங்க அங்க ஜெய் ஸ்ரீராம் அதுவே அங்க நிக்கல இப்ப இங்க வந்து முருகர் கையில இருந்தாங்க என்னத்துக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு முருகர் கையில எடுத்து நேத்து அந்த மாநாட்டுல பேசப்பட்ட செய்தி என்னங்க பேசினாங்க எத்தனை நாயன்மாருங்க பேசினாங்க என்னங்க பேசினாங்க எத்தனை முருக பக்தர்கள் ஆன்மீக சொற்பொழிவு அந்த மாநாட்டிலே ஆற்றப்பட்டது என்ன ஆன்மீக சொற்பொழிவு யார் பேசினாங்க எத்தனை பேர் பேசினாங்க அந்த மாநாடு நடந்தா என்ன சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணிக்கு முடித்துக்கு பொதுக்கூட்டத்துல நடத்துனீங்க இதுக்கு ஆந்திரால இருந்து நீங்க கூட்டு வரீங்க தப்பு இல்ல கூட்டு வந்தது அது யாரும் விமர்சனம் பண்ணல அவர் தமிழ்நாட்டுல பிறந்த பவன் கல்யாண் யாரு தமிழ்நாட்டுல படிச்சவர் தான் தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல படிச்சவங்க தான் இப்ப பிரச்சனை ஆச்சு நடிகர் கமல்ஹாசன் சிவராஜ்குமாரை கூட்டு வந்து ராஜ்குமார் பையன் சிவராஜ்குமார் கூட சென்னையில தான் படிச்சிருந்து மறைந்தாருடைய தம்பி புனித் ராஜ்குமார் கூட சென்னையில தான் படிச்சிருந்து சிரஞ்சீவியினுடைய பையன் கூட சென்னையில தான் படிச்சிருந்து எல்லாரும் சென்னையில படிச்சவங்க தான் ஆனா அவங்க பேசின செய்தி அங்க என்ன பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மறைமுகமா தாக்கணும் நேரடியாவும் தாக்கணும் ஆனா அந்த நேரம் பார்த்தா அந்த 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 வழியா கார்ல போகுது ராஜபாளையத்துல ஓடப்போன் அச்சிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி
ஒரு சில நேரத்துல நான் அந்த ஆளை பாராட்டுவேன், அந்த ஆளு செல்லூர் ராஜ் எல்லாம். அவங்களுக்கு தெரியாம டக்குனு யதார்த்தமா பேசி விட்டுருவாங்க. ஏங்க இந்த முருகர் மாநாடு நடக்குது, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னாரு. அதுக்கு அந்த ராஜேந்திர பாலாஜி, ஏங்க நான் கொஞ்சம் ஓப்பனா பேசிடுறேன், அது ஒரு முருகர் மாநாடு கிடையாது, அது அரசியல் கலந்த முருகர் மாநாடு. நாங்க அதான் உண்மை. முருகரே கிடையாது, ஒரு அரசியல் மாநாடு தான். ஒரு அரசியல் மாநாடு. அந்த மாநாட்டுல என்ன பேசுனாங்க சொல்லுங்க, என்ன பேசுனாங்க அந்த மாநாட்டுல? நம்ம தொடர்ந்து இந்த மாநாடு குறித்து 10 பதிவு போட போறேன். மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல 10 பதிவுல நான் பேச போறேன். முதல்ல இந்த மாநாட்டை பத்தியும் பேசுறேன். அந்த மாநாட்டுல என்ன பேசுனாங்க, அந்த மாநாட்டுல என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த ஒரு மாநாடு எதிரானா இந்த நேற்று நடந்த முருகர் மாநாடு தான். அது ஆன்மீக மாநாடு கிடையாது. ஆனா வந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு? அதே என்னடா முருகர் மாநாட்டுல பாரத் மாதா கி ஜெய், முருகர் மாநாட்டுல அதே என்னடா பாரத் மாதா கி ஜெய், மேடையில கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சொல்றிய, அதே என்ன அவங்க வரும்போது அங்க பாரத் மாதா கி ஜெய்ன்றது இப்ப தெரிந்தா யார் வந்துக்கிறான் அந்த மாநாட்டுக்கு? அந்த நாட்டுக்கு யாரும், அந்த மாநாட்டுக்கு யார் வந்தா தெரிந்தா? இப்போ அந்த மாநாட்டுல என்னடா பேசுறீங்க? அண்ணாமலை பேசுறது என்ன, பவன் கல்யாண் பேசுறது என்ன? அந்த மாநாட்டுல அவங்க 2 பேர் மட்டும் பேசுறேன், அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நயனா நாகேந்திரா அது ஒரு முருகர் பாட்டு பாடினாரு. ஆனா முருகருக்கே பூஜை வச்சானுங்க பாருங்க. என்னவோ 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர்லாம் கூட்டம் இல்லைங்க, 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசம் பாட போறாங்க. நான் அதுதான் ஆளோட பார்த்தேன். இது கிட்னஸ் ரெக்கார்ட் ஆக போகுது. 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசம் பாட போறாங்க. நானும் பார்த்தேன். இந்த ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க, ரெக்கார்டு போட்டு விட்டாங்க. கந்த சஷ்டி என்ன, ஒரு 10 முருக பக்தர்கள், ஒரு 10 பெண்கள் இருக்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம் பாடுற பெண்கள், சகோதரிகள், மாணவிகள், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கு. கூட்டம் வந்து 20 பேரை நிக்க வச்சு அவங்கள பாட வச்சு பின்னாலே நீங்க எல்லாம் பாடுங்கன்னு சொல்லிக்கலாம் இல்ல. நான் அதான் எதிர்பார்த்தேன். இதுல வேற இவரு எல்முருகன் சொல்றாரு, இந்த மாதிரி முதலமைச்சரோட துணைவியார் அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கந்த சஷ்டி பாடுவதை நீங்கள் டிவியில் பார்த்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னாரு. அது அவங்க எல்லாம் கந்த சஷ்டி இல்ல, அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்துல. ஓ பரவாயில்லடப்பா, எதோ இவனுக்கு என்ன பாட போறான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டரை போட்டு விட்டான், ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க. லெவல் ரெக்கார்ட் டான்ஸ் போடாது போறானுங்க. ரெக்கார்டு போட்டு விட்டாங்க, பாட்டு பாடுது, பாட்டு பாடுதுங்க, கந்த சஷ்டி கவசம் பாடுது. பாடின உடனே கூட சேர்ந்து பாடுறாங்க, எல்லாம் கீழே உக்காண்டாங்க. எல்லாம் வந்திக்கு இலை போட்டு சாப்பாடு போடுற மாதிரி பவன் கல்யாண், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் கூட வந்த கோஷ்டிங்க பூரா கீழே உக்காண்டு அந்த ரெக்கார்டு போட்டு அந்த ரெக்கார்டு பாடுது. டேப் ரெக்கார்டு ரெக்கார்டு பாடுதுங்க, கேசட் போட்டு விட்டான். அதாவது பாட்டு பாடுது, பாட்டு பாடுது. இவங்க சேர்த்து இவங்க கூட பாடுறாங்க. ஒரு 10 பேர் மைக்கில கந்த சஷ்டி பாடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல, அப்புறமா என்னடா நீங்க முருகர் மாநாடு நடத்துறீங்க? ஒரு கந்த சஷ்டி கவசம் பாடுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னா அப்புறம் என்ன நீங்க முருகர் மாநாடு நடத்துறீங்க? ரெக்கார்டு போட்டு விடுறீங்க. மதக்கலவரத்தை தூண்டுவதற்குத்தான் இவர்கள் நடத்துகிற முருகர் மாநாடு என்று நானே பல முறை பேசினேன். இது சங்கிகள் மாநாடு. இது ஒரு மத பிரச்சாரம் செய்து கடவுள் பெயரை பயன்படுத்தி இந்துக்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காகத்தான் இவர்கள் தேர்தல் ஆதாயத்திற்காக முருகன் பேரில் நடத்தப்படுகிற இது ஒரு சங்கிகள் மாநாடு என்று மாண்புமிகு சேகர் பாபு சொன்னாரு. அது நடந்துச்சு இல்ல. அண்ணாமலை பேசுறது என்ன? நான் அப்புறம் பின்னால பவன் கல்யாண் விஷயத்தை நான் இன்னொரு பதிவுல வரேன். அண்ணாமலை பத்தி மட்டும் பேசுவார். அண்ணாமலை பேசுறது என்ன இதுல? டோட்டலா எல்லாரும் பேசுறேன். அண்ணாமலை பேசுறது என்ன இதுல? இவனுக்கு மத கலவரத்தை தூண்டுவானுங்க நான் சொன்னேன்ல, எல்லாரும் சொன்னோம் இல்ல. அண்ணாமலை பேசுறது என்ன? சுருக்கமா பேசுவோம். உலகம் முழுவதும் எடுத்தோம்னா முதல்ல இருக்கிறது யாருன்னு கேட்டா இஸ்லாமியர்கள். ஆமா, ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்கள் தான், அடுத்து கிறிஸ்தவர்கள், மூன்றாவது இந்துக்கள். இந்துக்கள் இருப்பது 2 நாடுகளில். இந்து மதம் பிறந்த நாடு இந்தியா. மீதி மற்ற நாடுகளிலே 100 நாடுகள், 70, 80 நாடுகள் என்று கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்காங்க. பழமை வாய்ந்த மொழி இந்து 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 மதம். இந்து மதம் தான் பழமையான மதம், இந்து மதம். இதுல இது அண்ணாமலை சொல்றது என்னன்னு கேட்டா, இஸ்லாம் மதம் வளர்ந்து 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 இப்ப இத்தனை பல கோடி மடங்கு உயர்ந்துட்டாங்க. கிறிஸ்துவ மதம் பல கோடி மடங்கு உயர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதம் மாறுறாங்க. இந்து மதத்துல இருந்து மதம் மாறுறாங்க. யாரும் மதம் மாறாதுன்னா இங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. எங்க வரா பாருங்க விஷயத்துக்கு. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். யாரும் மதம் மாறாத மாதிரி பாத்துங்க. மதம் மாறுறது அவனுடைய சொந்த விஷயம். சொல்லிட்டு அடுத்து அண்ணாமலை சொல்றது என்னன்னா, ஒரு ஆன்மீக மாநாட்டுல பேசுறதுக்கு மதம் மாறினவங்களை தாய் மதத்துக்கு திருப்பி கூட்டுவாங்க. இந்து மதத்துல இருந்து மற்ற மதத்துக்கு மாறினாங்கல்ல,
அவங்கள மீண்டும் தாய் மதத்தை கூட்டுவாங்கன்னு இந்த ஆள் பேசுற அப்படிங்க. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? கட்டாயமா யாரும் மதம் மாறக்கூடாது, இந்து மதத்தை கட்டாயப்படுத்தி மதம் மாத்துறாங்கன்னா நீ யார சொல்ற? கிறிஸ்தவர்களை சொல்ற. நீ அங்கதான் வர, எனக்கு தெரியும். கிறிஸ்தவர்களை சொல்ற, கட்டாயமா மதம் மாத்துறாங்க, நீ கிறிஸ்தவரை சொல்ற. நம்ம இஸ்கான் டெம்பிள் இருக்குல்ல, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதெல்லாம் இஸ்கான் டெம்பிள் பெங்களூர்ல ராஜாஜி நகர் தான் அதனுடைய தலைமைக்கு இஸ்கான் டெம்பிள் பெங்களூர் ராஜாஜி நகர் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்கான் டெம்பிள் இருக்கு. அந்த இஸ்கான் டெம்பிள் இருக்கக்கூடிய படிச்ச பசங்க இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் துறவியா மாறிடுவாங்க. அது ஒரு மாதிரி ஹிப்னோட்டிசம் மாதிரி துறவியா மாறிடுவாங்க. இப்ப இந்த நித்யானந்தா கிட்ட போய் சின்ன சின்ன வயசு பசங்க எல்லாம் போய் மாறிட்டாங்க பாருங்க, துறவியா. பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அதுல ஓடனவன் தான் கைலாசத்துக்கு ஆள் வரல. அந்த மாதிரி இப்ப இஸ்கான் டெம்பிள் இருக்கு. இஸ்கான் டெம்பிள் வந்து வெளிநாடுகள் முழுவதும் இஸ்கான் டெம்பிள் இருக்கு. இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரேன்னு சொல்லி இஸ்கான் டெம்பிள் இருக்கு, கிருஷ்ண கோயில் இருக்கு. இஸ்கான் டெம்பிள்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்காங்க இல்ல, இந்த வெளிநாட்டுக்காரர்கள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்ல, அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. அவங்க வந்து எல்லாமே கிறிஸ்தவ மதத்துல இருந்து இப்ப அவங்கள்ட்ட போய் பேசி, இப்போ ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி ஆட்சி வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த அதாவது வந்து பெந்தகோஸ் அமைப்பு இருக்குது இல்ல, கிறிஸ்துவ அமைப்பு பெந்தகோஸ், அவங்க வந்து தெரு தெருவா வந்து இயேசுநாதர் ஜபம் தெருவிலே ஜபம் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை, தெருவிலே ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணி மனமா சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்கான் டெம்பிள்கார போய் மத்த மதத்தினர் மதம் மாறுங்கன்னு சொல்றதும் தப்பு இல்லை, அவங்க விருப்பம் அவங்க வர்றது. அண்ணாமலை பேசுறான்னு நான் சொல்ல வரேன். இப்ப அவங்க மத மாத்திர வேலை இஸ்கான் டெம்பிள்கார என்ன வேலைன்னு கேட்டா அவங்களுக்கு வெளிநாடுகள்ல எல்லாரையும் வந்து அந்த இஸ்கான் டெம்பிள் வந்து சேர்ந்து இந்து மதத்தை வந்து இந்து மதத்துல வந்து சேர்ந்துங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. நிறைய பேர் சேர்றாங்க, கோடிக்கணக்கான சொத்து. திருவண்ணாமலை பாருங்க, இங்கிலீஷ் அந்த வெள்ளைக்காரெல்லாம் சும்மா சுத்தினே இருப்பாங்க. தொப்பியமான ஒரு துறவி ஒருத்தருப்பாங்க. அவங்க பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 10 இங்கிலீஷ்காரன் போவான். யாரா சட்டம் மிகப்பெரிய கோட்டி சொல்லணும், எல்லாம் அமெரிக்கா லண்டன்ல எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து துறவியா சுற்றி நிற்கிறான். அது அவங்களுடைய ஒரு மனசு, அவங்களுடைய ஒரு மனசு. அந்த மாதிரி இஸ்கான் டெம்பிள்ல இங்க அங்க போய் அவங்க மதம் மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து அவங்க குறிப்பா என்ன சொல்ல வரான் தெளிவான்னு கேட்டா, அந்த அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க நிறைய கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. ரைட், ஓகே, நான் இதுக்கு இந்த விஷயத்துக்கு வரேன், அண்ணாமலை கிட்ட வரேன். தாய் மதத்துக்கு நீ திரும்ப சொல்றேன். யார் மதம் மாறி இருக்கிறது? யார் மதம் மாறி இருக்குது? அண்ணாமலை கொங்கு வேளாத கவுண்டர், பெரிய சமுதாயம். கொங்கு வேளாத கவுண்டர் மதம் மாறல, யாரோ கோடி ஒருத்தரனா இருக்கலாம். வன்னியர்கள் யாரும் மதம் மாறல. ஆனா வன்னியர் கிறிஸ்டியன் காலகாலமா இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரி திண்டுக்கல் பக்கம். ஆனா இப்ப யாரும் மாறல. வன்னியர்கள், தேவமார்கள், முக்குளத்தூர், நாடார் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இப்படி பல பெரிய பெரிய சமுதாயம் இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னா மதம் மாறினாங்களா? யார் அதிகமா மதம் மாறுறது? பட்டியலினத்தின் மக்கள். இங்க வர அண்ணாமலைட்ட பட்டியலினத்தின் மக்கள் அவங்கதான் தலித்து, அருந்ததியர், அந்த பிரிவுல பட்டியலினத்தின் பிரிவில் வருகிற பட்டியலினத்தின் மக்கள். இவங்க தான் அதிகமா கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. இவங்க ஏன் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போனா? மேடையில மதம் மாத்துறாங்க, எல்லாம் நம்ம மதத்தை விட்டு போயிட்டாங்க, மதத்தை கூட்டணுவான்னு சொல்றிய, இந்து மதத்துல எந்த அளவுக்கு இந்துக்கள் அவமதிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும்ன்றதுக்காக தான் இந்த செய்தியை பதிவு பண்றேன். இது அண்ணாமலை சொன்னதுனால நான் சொல்றேன். இதாடா நீ முருகன் மாநாட்டுல பேசுற பேச்சு இதுவா? என்னத்துக்கு அன்னைக்கு உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், நான் பிறந்த இந்து மதமே எனக்கு வேணாம், என் மதத்தினுடைய கடவுளால் வழிபட முடியல, என் இந்து மதத்தில் பிறந்த மற்ற ஜாதியினுடைய பழக முடியல, என்னே இந்துவா இருக்கிற நானு, ஆனா ஒரு இந்துவா இருக்கிற பிராமணன் என்ன தெருவில் நடக்க வேணான்றான், உயர் ஜாதிக்கார சீப்போட மதம் வேணான்னு புத்த மதத்துக்கு போனார். அந்த மாதிரி இன்னைக்கு என்னத்துக்கு எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்க? நீ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின பட்டியலினத்தின் மக்களை. இன்னைக்கும் நடக்குது நார்த் இந்தியால. பிஜேபி ஆட்சி செய்கிற, சங்கிகள் ஆட்சி செய்கிற வடக்கான் மாநிலத்துல இன்னைக்கும் நடக்குது. அன்னைக்கு தலித் மக்களை எந்த அளவுக்கு அவங்கள ஒரு டீ கடையில போனா தனி கொட்ட, ஒரு இது தனி கிளாஸ் கூட இல்லை, அந்த தேங்காய் ஓடுல தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு அடிமைப்படுத்தி அவங்கள ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சு அவங்கள எவ்வளவு ஒரு அன்டச்சபிலிட்டி,
அதான் கேட்டா அவங்கள தீண்டத்தகாத மாதிரி அவங்கள அவ்வளவு அசிங்கப்படுத்தி, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கோயில் வந்து சாமி கும்பிடக்கூடாது, அவ்வளவு அசிங்கப்படுத்தினேன். ஆனா அவங்க வீட்டு தேடி பாதிரியார் போனார். அவங்க வீட்டு தேடி இங்க பூணூல் போட்டவங்களே ஐயருன்னு தான் சொல்றாங்க. வெள்ளையும் சொல்லியுமா போறப்போ பாதிரியார் தான் சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு பைபிள் எடுத்துமே வெள்ளையும் சொல்லியுமா வீட்டுக்கு உள்ள போனாரு. கர்த்தராகிய இயேசு உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் அழைக்கிறார் வாருங்கள் அண்ணாரு. அவன் பார்த்தான். இவரும் ஐயரு, அவரும் ஐயரு. அந்த ஐயரு நம்மள கிட்டோட வரக்கூடாதுன்றான். அவன் தெருவுலயும் வரக்கூடாதுன்றான். ஆனா இந்த சாமி ஐயரு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்து நம்ம குடியில கஞ்சி குளம் குடிக்கிறாரு. நம்ம இந்த மதத்துக்கு போலாம்டான்னு போயிட்டான் கிறிஸ்துவ மதத்துக்கு. இப்படிதான் மதம் மாறினாங்க. நீ அவனை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்றதுனாலதான் என்ன சொல்றது, அதனாலதான் மதம் மாறினாங்க. நீ என்ன யோக்கிய மாதிரி பேசுற அந்த மேடையில ஏறி. இதாண்டா நாங்க சொன்னோம். அது வந்து மதவாத மாநாடு, அங்க மத பிரச்சாரம் பண்ணுமா, இந்து பண்ணுவான், மதம் பண்ணுவான். என்ன சொல்றது, நீ வந்து அங்க மதம்னு சொல்லுவான், இந்துன்னு பேசுவான். இங்க வந்து இந்த ஒரு மதசார்பற்ற நாட்டுல இங்க வந்து ஒரு மத பிரச்சாரத்தை பண்ணுவான், இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குவான். நாங்க சொன்னோம் பாருங்க, அந்த மாநாடு நடத்துறான்னு சொல்லி. அதுதான் அந்த வேலையை பார்த்தான். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சண்டை விடுறதுக்கு சங்கி வேலை பார்க்கிற மாநாடு நம்புற அந்த வேலை தான் பார்த்தோம். இப்போ நீ மதத்தை பத்தி பேசுனீங்க, ஏன் மதம் மாறுறாங்கன்னு விளக்கத்தை நான் கொடுத்தேன். ஏன் மதம் மாறுறாங்கன்ற விளக்கத்தை நான் கொடுத்தேன். அன்னைக்கு பாரதியார் பட்டியலினத்தின் சிறுவர்களை அழைத்து அக்ராபுரத்துக்குள் அமர வைத்து எல்லாருக்கும் பூணூல் போட்டு இனிமே நீ பிராமணன்ட்டார். அந்த மாதிரி அண்ணாமலை நீ பண்றியா பாஜக சார்பா? என் மண் என் மக்களும் என்னன்னு போனியா? அந்த மாதிரி 234 தொகுதியிலும் பட்டியலினத்தின் மக்கள் வாழுகிற எல்லா பகுதிக்கும் சொல்வேன். அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பட்டியலினத்தின் மக்களை அமர வைத்து அங்கு ஓம குண்டம் எல்லாம் வளர வைத்து அங்கே ஐயங்கார் அழைத்து சென்று மந்திரங்களை ஓதி எல்லோருக்கும் பூணூல் போட்டு எல்லோரும் பிராமணமாக மாற்றுவேன் என்று அப்படிப்பட்ட புரட்சி செய்வதற்கு நீ தயாரா? இல்ல நீ கூட்டினு வந்த ஒரு ஆளு பவன் கல்யாண், அந்த ஆள் தயாரா? அவங்க உலகமகா சங்கி நடிகர் சிரஞ்சீவி தம்பிதான். தயாரா நீங்க? யார ஊரியா மாத்திர வேலை இது? இவ்வளவு பேசிட்டு என்ன சொல்ற, நம்ம இந்து மதத்தை வந்து யாரும் வந்து அழிக்க முடியாது. யாரு இந்து மதத்தை அழிக்கிறாங்க? இந்து மதத்தை அழிக்கிறதே நீங்க தான். இளைஞரணி மாநாட்டில் பேசும்பொழுது நாளைய தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, இந்து மதத்தை பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்து பாதுகாக்கிற பொறுப்பு நம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதுனால அதுதான் உண்மை. அதான் உண்மை. நீ என்ன சொல்றாங்க, இனிமே ஸ்கூலுக்கு யாரு போனாலும் ருத்ராட்ச கொட்டை போட்டோம் விபூதி வச்சுட்டு போனோன்ற. தப்பு இல்லை, போட்டோம். அதாவது அந்த பசங்க ஸ்கூல்ல போயிட்டு அவங்களுக்கு இந்துன்னா என்னன்னு தெரியாது, கிறிஸ்டின்னா என்னன்னு தெரியாது, முஸ்லீம்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு இப்பயே அந்த உணர்வை நம்ம ஊட்டிடலாம். அவங்க இப்பயே ஸ்கூல்ல போயிட்டு அவன் கிறிஸ்டின், அவன் முஸ்லீம், நம்ம அவன் கூட சேரக்கூடாது, நம்ம தனியா இருக்கலான்னு ஜாதி பிரச்சனை ஸ்கூல்லயே உருவாக்குறான் பாரு அண்ணாமலை. ஜாதி பிரச்சனையை ஸ்கூல்லயே உருவாக்குறான் பாரு. விபூதி வச்சுட்டு போறதோ ருத்ராட்சி கட்ட போறதோ நான் தப்புன்னு சொல்ல வரல, கட்டாயமா போகன்றான். ஆனா அந்த மாநாட்டில் பேசும்போது எனக்கு அப்புறம் பேசி முடிச்ச பிறகு மொபைல்ல சேனல்ஸ்ல போடுவாங்க இல்ல, என்லார்ஜ் பண்ணி பாக்குறேன், இவங்க கழுத்திலே ருத்ராட்சி கொட்டை இல்ல. வழக்கமா விபூதி வைக்கிறவன் நேற்று மாநாட்டுக்கு போன அண்ணாமலை விபூதி வைக்கிற நேற்று உலக வேர்வை தண்ணியில போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனா ருத்ராட்சி கொட்டை இல்ல. நேற்று நான் மாநாட்டில் நல்லா கவனிச்சேன் அண்ணாமலைய, நீயே ருத்ராட்சி கொட்டை போடல, நீயே விபூதி வைக்கல, நீ ஸ்கூல்ல போற பச்சைகளும் குழந்தைங்க அந்த பிஞ்சுங்களுக்கு போய் ருத்ராட்சி கொட்டை போட்டு நீ வந்து திருநூறுவேன்ற நான் வைக்கிறது தப்புன்னு சொல்ல. இப்ப கூட சொல்றீங்க, நான் கூட காலையில சாமி கும்பிட்டுட்டு விளக்கு எடுத்துட்டு வத்தி கொடுத்துட்டு குங்குமம் வச்சுட்டு பேசுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசினது காலையில மணி 6:30 மணி. இப்போ நான் பேசும்போது உங்கள்கிட்ட காலையில 6:30 மணி. இது எடிட் பண்ணி இன்னொரு 1 மணி நேரத்துல போடுவாங்க. நான் எப்ப காலையில யூடியூப்ல பேசும்போது காலையில எந்திரிச்சிருவேன். காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உட்காந்து தான் யூடியூப்ல பேசுவேன். காலையில எல்லாரும் லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. நைட்டே 4-5 சேனலுக்கு காலையிலே பேசி முடிச்சிடுவேன். சாமி கும்பிடுறது தப்புன்னு சொல்ல, விபூதி வைக்கிறது தப்புன்னு சொல்ல, ருத்ராட்சி கொட்டை போற தப்புன்னு சொல்ல, ஸ்கூல்ல போற பசங்களுக்கா அவன் கட்டும் போது என்ன கேட்பான் அந்த பையன்? அல்ல அது ருத்ராட்சி கொட்டை கட்டப்பா, இது நம்ம சாமி, நம்ம எல்லாம் இந்துங்கோ, நம்ம எல்லாம் இந்துங்க தான், இதெல்லாம் வச்சுக்கணும் போது அவன் போய் நான் இந்துன்னுவான், அவன் கிறிஸ்டினுவான், இவன் முஸ்லீமோன்னுவான். அவ சின்ன குழந்தைகளுக்குள்ள அங்க ஒரு பிரச்சனை உருவாவது இல்லை. உனக்கு நடத்துற மாநாட்டுல என்ன பேசுனாங்க பாருங்க. மாற்றம் வரும்ன்றிய அந்த மேடையில ஏறி
மாற்றம் வரும். என்ன சொல்ற? இந்த மாநாட்டுக்கு முருக பக்தர்களாக வந்த அனைவரும் திரும்பி செல்லும் பொழுது வீரபாகுவாக திரும்பி செல்லுங்கள். இது என்ன அர்த்தம்? இதுங்க ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், மனசுல 1008 கஷ்டம் இருக்கும், ஒரு அமைதிக்காக தான் கோயிலுக்கு போறோம். அப்படி போய் சாமி கிட்ட போய் உட்காரும் போது, சாமி பார்க்கும் போது கண் நம்ம தெரியாம நம்ம கண் கலங்கும், நம்ம குறைகள்லாம் சாமி கிட்ட கொட்டுவோம், ஒரு மனசு தெளிவடையும். சாமி முகத்தை பார்த்துனே இருந்தா தெளிந்த மனசோட வீட்டுக்கு வரும், ஒரு நம்பிக்கை நல்லது நடக்கும். இதுதானே கோயிலுக்கு போறோம். இவன் என்ன சொல்றான் பாருங்க, முருக பக்தரா இந்த மாநாட்டுக்கு வந்த போகும்போது வீரபாகுவா திரும்பி போ. ஏய், இந்த மண்ணில் ஒரு திமுக தொண்டம் பிறக்கும் போதே வீரபாகுவா தான் பிறந்திருக்கணும். நம்மள திமுக தொண்டம் மட்டும் இல்ல, ஒரு தமிழனும் இந்த மண்ணிலே பிறக்கும் பொழுது வீரபாகுவாகத்தான் பிறக்கிறான். எங்களை எல்லாம் வழிநடத்துகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வீரபாகுவுக்கெல்லாம் வீரபாகு. எந்த அர்த்தத்துல நீ சொல்லு, வீரபாகுவா திரும்பி போங்க போகும்போதுன்னு. சூரசம்ஹாரம் செய்ய போறோம். யார சூரசம்ஹாரம் செய்ய போற? நாங்க தாண்டா உங்களை சூரசம்ஹாரம் செய்ய போறோம். நாங்க தான் சூரசம்ஹாரம் செய்யணும். எங்களுக்கு அதிமுக ஒரு பிரச்சனையே கிடையாது, வேற எந்த கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப நாங்க சூரசம்ஹாரம் செய்ய போறது யாருன்னு கேட்டா, என்ன சொல்றது, எந்த அரக்கணன் கேட்டா பாஜக என்கின்ற சங்கி அரக்கனை 2026 தேர்தலிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இரண்டு முருகர்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினும் மன்னன் உதயநிதி ஸ்டாலினும் சூரசம்ஹாரம் செய்ய போவது யாருன்னு கேட்டா, பாஜக சங்கி என்ற அரக்கன் உங்களை சூரசம்ஹாரம் செய்யணும். ஏன்னா இந்த மண்ணை நாங்க காப்பாற்றணும். யோகி ஆதித்யநாத் வந்தாரா? கூப்பிட்டீங்களே, வந்தாரா யோகி ஆதித்யநாத்? அதான் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேட்டாரு, இந்த மாநாடு போய் நீ உத்தரப்பிரதேசம் நடத்த வேண்டியதானே? உத்தரப்பிரதேசம் முருகர் கோயில் கிடையாது, இந்த மாநாட்டை போய் உத்தரப்பிரதேசம் நடத்த வேண்டியதானு கேட்டாரு. எனவே முழுக்க தேர்தல் பிரச்சார மேடையாக அந்த மாநாட்டை பயன்படுத்தி கொண்டார். அதனால் நடத்தப்பட்ட மாநாடு தான். கூட்டத்தை சேர்க்கணும். என்னதான் காசு கொடுத்தாலும் கூட்டம் வராது. முருகர் மாநாடு சொன்னோம்னே ஊரா பஸ்ஸை வச்சு பணத்தை கொடுத்து 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த மாநாடு. இந்து முன்னணி மட்டும் தமிழ்நாடுடைய இந்து முன்னணிக்கு 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அந்த மாநாடு நடத்துறதுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் பணம் கொடுத்து எல்லாரும் கூட்டுவா. ஒரு ஆன்மீக பேரிலே ஒரு அரசியல் மாநாடு. ஆனா மக்கள் ஆன்மீக மாநாடு தான் வந்தாங்க. அதுல உணர்வுபூர்வமா கூட வந்தாங்க. எந்த கட்சி சாராதவங்க எல்லாம் காவி வேஸ்டோட இவங்க கண்டிப்பா ஏதோ முருகர் தான் மாநாட்டத்துல வந்துட்டு போகும்போது காரி துப்பிட்டு போயிட்டான். இவனடா மீட்டிங் பார்த்து நம்மளை கூட்டு மாட்டானேன்னு சொல்லிட்டு. மீட்டிங் தானே அது, வேறனா அது மீட்டிங் தான் அது. ஒரு முருகர் மாநாடுக்கு காசு கொடுத்து கூட்டணும். அந்த கூட்டம் எதுனான்னு கேட்டா இது இந்து முன்னணி என்ன பாஜக நடத்தின மாநாடு தான். அதுல திமுகவை நாங்க என்னவோ இந்துக்கள் விரோதிகள் அந்த பவன் கல்யாண் பேசும்போது அதான் பேசுது. அதை நான் தனியா பேசுறேன். இந்து விரோதிங்க. திமுகன்னு ஒண்ணு இல்லைன்னா, திமுக ஒரு கட்சி இல்லைன்னா இந்து மதத்தை நீங்க என்னடா பண்ணிருப்பீங்க? நேத்து அண்ணாமலை பேசுற என்ன சொல்றது, நேத்து அண்ணாமலை நீ பேசுற என்ன பேசுறேன்னா, இத்தனை கோயில் இந்து சமய அறநிலையத்துறையில எந்த கோயிலும் சரியா பராமரிக்கப்படுறது இல்லைன்னு பேசுறிய. உன் வாயில குழு விழாது. அண்ணாமலை கேட்கிறேன், தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முறையில இந்து சமய அறநிலையத்துறை எங்கே என்று கேட்டால், தலைவர் தளபதி வழிகாட்டுதல் படியில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சிறந்த அமைச்சர், சிறப்பா செயல்படுறாங்க. அவரை பார்த்தாதான் உங்களுக்கு அப்படியே மிளகாவை அரைச்சு வாயில வச்ச மாதிரி இருக்குது. என்ன நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த எச்சப்பைய ராஜாவின் சேர்த்தான் சொல்றேன். கோயில்கள் சரியாக பராமரிக்கப்படுறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. பெரியவங்க சின்னவங்கன்னு பாக்குறாங்கன்னு எவ்வளவு போய் பேசுறா பாருங்க அண்ணாமலை. கோயில்கள் சரியா பராமரிக்கப்படுறது யார்? கிட்டத்தட்ட 4000 கோயில்கள் குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க 3000 கோயில்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 4000 கோயில் தமிழ்நாட்டில் இந்த 4 வருடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்
தேச தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே கிட்டத்தட்ட 4000 கோயில்கள் குடமுழக்க செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கோயிலுடைய தேர்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் 10 வருஷமா கோயிலுக்கு வசூலாகாத வாடகை பணம் எல்லாம் வசூலாச்சு. நிலம் எல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டான். குத்தகை பணம் வசூல் பண்ணோம். நிலத்தை கோயிலுக்கு மீட்டு கொடுத்தோம். எத்தனையோ கிலோ தங்கம் அவன் வீட்டுல வச்சிருந்தான். சங்கி பசங்க அந்த நகையெல்லாம் எடுத்து வந்து கோயில்ல மீட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு சிறப்பா செயல்படுறது இந்து சமய அறநிலைத்துறை. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமத்துவமாக பார்க்கப்படுகிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும். நாங்கெல்லாம் முன்ன பழனி கோயிலுக்கு போனா, நான் ஏடிஎம் காட்சியில கூட சொல்றேங்க, கூட்டத்துக்கு போனா தூத்துக்குடிக்கோ பழனி கோயிலுக்கோ போனா லோக்கல்ல போன் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். போய் நேர தரிசனம் பார்த்துறோம். இப்ப எங்களால பார்க்க முடியல தெரியுமா? பார்க்க முடியலீங்க. ஒரு திருத்தஞ்சூருக்கு போனா ஊர்ல இருந்து போன் பண்றாங்க. ஏன்னா எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் என்கிட்ட கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டத்துக்கு போறேன்னு எல்லாரும் தெரியும். மாதிரி கோயிலுக்கு போனா சொல்லி கொடுக்க போறான்னா அந்த லோக்கல் நகர செயலர் மாவட்ட செயலர் சொல்லுவேன். அப்போசிஷன் பார்ட்டியில கூட அதிகாரி கேட்பாங்க. சொன்னா போயிருந்தேன். இப்ப நடக்குது திமுக ஆட்சி. எனக்கு ரொம்ப வேண்டியவரே எங்க கூட பிறந்த அண்ணன், எங்க குடும்ப அண்ணன், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அவன் பிஏ போன் பண்ணி கோயிலுக்கு போனோம்னு கேட்டா, அங்க போய் பார்த்தா கடைசியில டிக்கெட் வாங்கி போற சூழ்நிலை தாங்க எங்களுக்கு. ஆளுங்கட்சி நாங்க. இவன் சொல்றான் ஏற்றத்தாழ்வு கோயில்ல சொல்லி இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இந்த சப்ஜெக்ட்ல. ஆனா என்ன பேச வைக்கிறான் அண்ணாமலை. ஏற்றத்தாழ்வு கோயிலுக்குள்ள பெரியவங்க சின்னவங்கன்னு பார்த்து தான் உள்ள விடுறாங்க. போடா வாயில் நல்லா வரப்போகுது. இல்லைங்க போக முடியலைங்க. நான் என்னையே சொல்றேங்க. எங்க ஊர்ல எங்க குடியாத்துல மாவட்ட துணை செயலாளர், நம்ம மாவட்ட செயலாளர் இளம்புயல், என்னுடைய குடும்ப அண்ணன், மிகுந்த மரியாதைக்குடன் ஏபி நந்தகுமார் அவர்களோடு துணை செயலாளர் இருக்கிறார். ஜிஎஸ் அரசு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஒய்ஃபு என்னுடைய தங்கச்சி. அவங்க திருவள்ளூர் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. 20 பேர் போறாங்க பழனி கோயிலுக்கு. நான் பிஏ போன் பண்ணி சொல்லிட்டேன் கோயிலுக்கு போறாங்கன்னு. அவங்க நம்பர் கொடுங்கன்னா நம்பர் கொடுத்துட்டேன். நான் என்ன நினைச்சேன், நம்ம பிஏக்கே சொல்லிட்டோம், நம்ம அமைச்சர் வேண்டி போட்டவங்க, அந்த மேல போற ரோப் கார் கூட ஃப்ரீயா கூட்டு போய் தரிசனம் ஃப்ரீயா காமிச்சு கூட்டு வந்து விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவங்க கீழே போய் நிக்கிறாங்க. ஆளே இல்லை. அப்புறமா போன் பண்ணி கேட்கறேன் என்னன்னா, அங்க டிக்கெட் தராங்க, அந்த டிக்கெட் வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. அந்த டிக்கெட் வாங்கி போக சொல்றது நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, நானே வாங்கி போறேன். இதுதான் நிலைமை இன்னைக்கு. யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிட்டார் அமைச்சர் தளபதி சொல்லி. அதனடா சாமி முன்னால பெரியவன் சின்னவன் ஏதோ ரொம்ப விவிஐபிஸ். இப்ப இந்த கண்கடிப்பட்டுக்காக அண்ணாமலை நீ போற சரி ஒண்ணு வேணா விடுவாங்க, உன் கட்சிக்கார 4 பேர் வந்தா கூட்டம் சேர்ந்துருமேன்னு சொல்லிட்டு. மீது யாரா இருந்தாலும் கியூல தான் போய் ஆகணும். திருச்செந்தூர் கோயில்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பழனி கோயில்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. திருத்தணி கோயிலுக்கு போக முடியல. அங்கேயும் கல்யாணம்னா முறைப்படி புக் பண்ணணும். ரூம்ஸ் எல்லாம் திடீர்னு கிடைக்காது. முறைப்படி புக் பண்ணி வைக்கணும். நெட்ல புக் பண்ணணும். சீனியாரிட்டி படிதான். இப்படி இன்னைக்கு ஏழை பணக்காரன் இல்லாம இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையில இன்னைக்கு கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பார்க்கறது ஏழை பணக்காரன் இல்லாம கடவுளுக்கு முன்னால எல்லாரும் சமம் என்பது போல்தான் இன்னைக்கு ஆலயங்களை நல்ல முறையில இன்னைக்கு பராமரிக்க வருவது இந்து சமய அறநிலையத்துறை. அத்தை குறை சொல்றாங்க இந்த லக்காடி பாடுஸ் போய் அண்ணாமலை மேடை ஏறி. இந்து சமய அறநிலையத்துறை மேலதான் குறையா சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நீ ஆட்சி பண்ண நீ இருந்திய கர்நாடகா அங்க எப்படி எனக்கு தெரியாதா? கர்நாடகால இன்னைக்கு வட மாநிலம் அது எத்துக்கு வேணாம். வட மாநிலத்துல கோயில்கள்லாம் லாட்ஜ். பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றதே அவனுக்கு கோயில்ல தான். ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு அந்த வேலையை பார்ப்பானுங்க. எனவே அந்த மாநாடு நேற்று நடத்துறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க தேர்தல் பிரச்சார மாநாடு நடத்தினாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசினார்கள். அந்த மாநாட்டில் பேசினார்கள். என்ன சொல்லுகிறார்? மரியாதை தருகிறோம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், ஆனால் எங்கள் இந்து மதம் தான், எங்க இந்து மதம் எங்களை முக்கியத்துவம் வச்சுக்கோ வேணான்னு சொல்ல. ஏன் நீ அவனை கொச்சைப்படுத்துற? ஒரு இந்து மதம் மட்டும் தமிழ்நாட்டில் இல்ல. அதை மட்டும் திருப்பி சொல்றோம். இவங்களோட தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சென்றுகிறார். ஒரு ஓட்டும் பாஜக கூட்டணிக்கு போடுறோம்னா இந்த நாட மதவாத நாடா நம்ம மாத்துறோம், ஒரு இஸ்லாமியனை நம்ம அழிக்க போறோம், ஒரு கிறிஸ்தவனை அழிக்க போறோம்னு நினைச்சோம்னா பிஜேபிக்கு ஓட்டு போடணும். ஆமா, நீ என்னதான் வேல் தூக்குனாலும், என்னதான் முருகருக்கு மானம் நடத்தினாலும்,
என்னதான் வேல் தூக்கினாலும், என்னதான் ஊரை ஏமாத்த முருகருக்கு மாநாடு நடத்தினாலும், ஆனா ஒரு டெம்மியோ, டெட் பாடியோ, பொம்மையோ 1000 இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே போய் நின்னாகணும் நீங்க. அதிமுக தொண்டை தானே உங்களுக்கு ஓட்டு கேட்டாகணும். அதிமுக தொண்டை தானே உங்களுக்கு ஓட்டு கேட்டாகணும். இதெல்லாம் தாண்டி நம்ம செல்வாக்கு வாங்கிக்கலாம் இந்து மக்கள் என்ன சொல்லிதான் நடத்துற மாநாடு. அதுதான் நேற்று அண்ணாமலை பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையில அண்ணாமலை நேற்று பேசியது. கருப்பர் கூட்டத்தை பத்தி பேசுறாங்க, இந்த மாநாடை எதிர்க்கிறாங்கன்றாங்க, இந்து மதத்தை அழிக்க பாக்குறாங்கன்றாங்க. இந்து மதத்தை பாதுகாக்கிறதே திமுக தான். இந்து மதத்தை பாதுகாக்கிறதே திமுக தான். திமுக இல்லைன்னா இந்து மதத்தை என்னைக்கோ ஒழிச்சு கொடுவீங்க நீங்க. திமுக தான் இந்து மதத்தை பாதுகாக்குது. எனவே மக்களை ஏமாற்ற நேற்று ஒரு தேர்தல் பிரச்சனை நீங்களே பாருங்க. மீட்டிங் தானங்க நேற்று நடந்துச்சு. யாரு பேசும்போது அரசு தானங்க பேசுனாங்க. அரசு தானங்க பேசுனாங்க. இங்க இருந்து போகும்போது முருக பக்தரா வந்தனே, இங்க இருந்து போகும்போது வீரபாகவா போ சண்டை போறது ரெடியாவ தேர்தல் ரெடியாவோன்றான் அண்ணாமலை. அதுதான் அந்த பவன் கல்யாண் பேசும்போது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ன்றான். ஆந்திரால இருந்து இங்க வந்து மாற்றத்தை உருவாக்கணும்ன்றான். எங்க கோயில் சாமிக்கு மாநாட்டிலையா மாற்றத்தை உருவாக்கணும்ன்றான் அந்த ஆளு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல புரட்சி தலைவர் கடவுள் முருகரை புரட்சி தலைவர்ன்றான் அந்த ஆளு. அந்த மாநாட்டுல அந்த ஆள் நான் தனியா பேசுறேன். சோ ஒரு பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நேற்றைக்கு மதுரையிலே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது முருகர் மாநாடா? நடுநிலையாளர்களை யோசிக்க வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே பழனியில் திராவிட மாடல் அரசிலே திமுக ஆட்சியில் நடந்தது 2 நாட்கள் மாநாடு. அந்த மாநாடுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அந்த மாநாடு முழுக்க ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக பாடல்கள், முழுக்க ஆன்மீக நிகழ்ச்சிகள். முருகா 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 2 நாள் முருகா முருகான் தான் கேட்டுச்சு. இவன் பாரத் மாதாக்கு ஜெய் என்றான். அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு பேசுறான். இதனாலதான் சங்கிகள் மாநாடு இதுன்னு சொன்னோம். இதை பார்த்தாலும் யாரும் இங்க பயப்படுறதா இல்ல. இதை திமுக எதிர்கொள்ளும். இதை பார்த்த நேற்று மக்களும் மாநாட்டுக்கு வந்தவனு காரி துப்பிட்டு போயிட்டான். எனவே அண்ணாமலை பசங்களுக்கு விபூதி அடி, ருத்ராட்சி மேல கட்டி விட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஜாதி சண்டை விடுன்னு வந்து பேசிட்டு போறிய. எப்படி உன்னை பாஜக தலைவரா போடாம நயனா நகேந்திரா போட்டாங்க, எதனா இந்த ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம்னு பேசியிருக்கிறியா? நடந்து கொண்டிருப்பது தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் அரசு. இங்க எல்லா மதத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா நாங்க பழகுவோம். புரியுதா? நல்ல வேலை நேற்று பழனியில எங்க தமிழ் கடவுள் முருகருடைய கோமணத்தை அவுக்காம விட்டீங்க. எல்லாரும் நேற்று அதான் போட்டாங்க பேஸ்புக்ல. இத்த கூட அவுத்து கூட போறாங்க. பார்த்து முருகா சங்கி பசங்கன்னு சொல்லிட்டு முருகனை கையில் எடுக்கிறீங்க. முருகனை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்ககிட்ட எல்லாம் முருகர் ஏமாற மாட்டார். நீ சொன்னிய சூரசம்மாரம் செய்ய போறேன்னு, அவர் சூரசம்மாரம் செஞ்சவர். உங்களை செய்வார் சூரசம்மாரம். நீங்க அவரை தொட்டுட்டீங்க, உங்க சோழி அவரே முடிப்பாங்க. மீண்டும் இன்னொரு பதிவு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முடியாத போகிறேன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.